ஹெச்பி பிரிண்டருங்க. யூசர் பிரிண்டர் தான் நம்ம இப்போ சேல்ஸ் பண்ணுறதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக இந்த டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது மொத்தம் 4 பிரிண்டர் போட போகிறேங்க. ஹெச்பியில் வந்து 2, கெனானில் 2. ஹெச்பியில் ரெண்டுமே லேசர் சிங்கிள் ஃபங்க்ஷன் தான். ஒன்று வந்து 10120, வந்து 1020 ப்ளஸ். கெனானில் அதேமாதிரி 3000 ஒரு மாடல் வித் வைஃபையோடு வரும். இங்க் டேங்க் மாடலு, கலரு, மல்டி ஃபங்க்ஷனு. அதில் கெனான் 2900B லேசர் சிங்கிள் ஃபங்க்ஷன். இந்த மொத்தம் 3 பிரிண்டர், லேசர் பிரிண்டர், ஒரு கலர் பிரிண்டரு, இங்க் டேங்க்கு. இந்த 4 பிரிண்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரிண்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம், HP 1020 ப்ளஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது. டோனர் ரீப்ளிங் இதனோட ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதனோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெண்டாவது இதனோட செலவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். டோனர் ரீப்ளிங் வந்து 200 தான் ஆகும். நியூ கேட்ரேஜ் வந்து 400 ருபீஸ் வரும். இதனோட கேட்ரேஜ் டைப் என்ன பார்த்தீங்கன்னா டோலியோ கேட்ரேஜ். இது இருக்கிறதுலே ரொம்ப ஃபேமஸான பிரிண்டரில் டோலியோ கேட்ரேஜ் தான். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் பார்த்தீங்கன்னா கேட்ரேஜ்லேயே டோலியோ தான். ஏன்னா சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்ரேஜே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோலியோ கேட்ரேஜ் தான் அதிகமாக சேல்ஸ் ஆகும். ரீப்ளிங்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ரீப்ளிங் பார்த்தீங்கன்னா டோலியோ ரீப்ளிங் தான் வரும். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பாப்புலரான பிரிண்டர். இதை மிஸ் பண்ண வேணால் வாங்கிடுங்க. ஏன்னா 1020 ப்ளஸ்ஸு பார்க்கறது பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த சர்வீஸில் இருந்து பண்ண நியூ பிரிண்டரு பார்த்தீங்கன்னா இதனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ருபீஸ் வருதுங்க. ஏன்னா இது லுக் லைக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இது வந்து பவர் கேபிளும் கொடுத்துருவோம், டேட்டா கேபிளும் உங்களுக்கு கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நியூ கேட்ரேஜ், டோலியோ கேட்ரேஜ் புதுசாக உங்களுக்கு பேக்கிங்கோடு கொடுத்துருவோம். நீங்களே ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபில் பண்ணி தான் இருக்கும் பவுட்ரு. அதாவது நியூ கேட்ரேஜை நீங்களே ஓப்பன் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலான்றது சொன்னேன். பார்த்தீங்கன்னா இதனோட அமௌண்ட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ் வருது. யூஸ் பண்ணிட்டாருங்க. ஏன்னா நம்மளுக்கு கெனான் அடுத்த சிங்கிள் ஃபங்க்ஷன் பிரிண்டர் தாங்க, லேசர் பிரிண்டர், பிளாக் அண்ட் ஒயிட்டு. இது மாடல் பார்த்தீங்கன்னா கெனான் 2900B. இதில் இருந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பேக் சிங்கிள் சைடு தான் இது. ஃப்ரண்ட் பேக்னா நீங்கள் பேப்பர் 3 வச்சு எடுத்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கேபிளும் கொடுத்துருவோம், டேட்டா கேபிளும் கொடுத்துருவோம். நியூ கேட்ரேஜ் இது கொடுத்துருவோம். டோலியோ மாடல் தான் இதனோட கேட்ரேஜ். அதேமாரி டோனர் கேட்ரேஜ் பார்த்தீங்கன்னா 400 வருது. நியூ கேட்ரேஜ் இதனோட ரீப்ளிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 200 தான் வருது. இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பாப்புலரான மாடலில் 1020 அடுத்தது 2900B டோலியோ கேட்ரேஜ் பாப்புலர். ரொம்ப அதிகமாக சேல்ஸ் ஆகிறதும் சர்வீஸ் பண்ணுறதும் ரீப்ளிங் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் தான். ஓகேங்களா. இதனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 வருதுங்க. கெனான் 2900B இதனோட காஸ்ட் 4500. பிரிண்டர் எப்பவுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்பர் கேட்க வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் நீங்கள் என்ன மாடல் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாடல் இருக்கா இல்லையான்றதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான் வந்து ஃபர்தராக உங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே கேட்டு புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் மாடல் நம்பர் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் சரி எனக்கு பிரிண்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. பிரிண்டர் வேணும் அப்படின்னா அதில் என்ன மாடல் வேணும், என்ன ஸ்டாக் இருக்கணும், இருந்தால் தான் நான் ரிப்ளை பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு பிரிண்டர் வேணும்னும் போது இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு கமெண்ட்டில் நீங்கள் இந்த மாடல் பிரிண்டர் வேணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த மாடல் இருந்ததுன்னா உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணி சார் இந்த அமௌண்ட்டு ஜிபே பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸு, கான்டாக்ட் நம்பரு, வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருவேன். எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் நம்ம நேராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து நேராகவே வாங்கிக்கலாம். இல்லை கொரியர் பண்ண சொன்னால் கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும், அதை நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் பிரிண்டர் நம்ம பார்க்கலாம். இது கெனான் G3000 மாடலுங்க. இங்க் டேங்க்கு, கலர் பிரிண்டரு வித் மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர். பிரிண்ட் எடுத்துலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஜெராக்ஸும் பண்ணிக்கலாம். மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டரு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 790 பிளாக்கு, எல்லோ, ப்ளூ, ரெட்டு, இந்த மெஜந்தா, அதாவது 4 கலர்ஸ். இது 4 கலர்ஸுமே உங்களுக்கு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். பிளாக்கு தனியாக கொடுத்துருவோம், கலர்ஸும் ஒன்று கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இந்த டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வருதுன்னா இன்க்ளோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே உங்களுக்கு 1600 வருதுங்க. டோட்டல் கலர்ஸுமே 4 கலர்ஸுமே நீங்கள் வாங்கி ஃபில் பண்ணிக்கலாம். இதனோட வந்து பிரிண்ட் வந்து எத்தனை பிரிண்ட் வரும் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நீங்கள் ரீப்ளிங் பண்ணிங்கன்னா 10,000 காப்பீஸ் வராங்க சாலிடாக.
Black மட்டுமே உங்களுக்கு 5000 காப்பீஸ் வரும். கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் 5000 காப்பீஸ் வரும். மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10000 காப்பீஸ் வருதுங்க இது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டாப் மாடல் வித் ஒய்ஃபையோட வருது. ஒய்ஃபை வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஃபோன்லேருந்து எடுத்துக்கலாம்னாலும் எடுத்துக்கலாம். G3000 மாடலில் இதனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ருபீஸ் வருதுங்க. மல்டி ஃபங்க்ஷன் இங்க் டேங்க் மாடல். என்ன 5000 எதுக்காக வருது அப்படின்னா, நான் 2 பவர் கேபிளும் கொடுத்துருவோம், டேட்டா கேபிளும் கொடுத்துருவோம். ப்ளஸ் அது இல்லாமல் இங்க்கு வந்து உங்களுக்கு 80% கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி தான் கொடுப்போம். அதனால வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 8000 காப்பி கிட்ட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த 8000 காப்பி நீங்கள் வெளியில் கலர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா உங்களுக்கு 8000 ரூபாய் ஆகும். அப்போ நம்ம 5000 3000 உங்களுக்கு லாபமாக வருது. அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. ஹெட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இதனோட ஹெட் கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. லைன்ஸ் வீன்ஸ் எதுவுமே வராது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாமே பக்காவாக செக் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்போம். உங்களுக்கு ஃபியூச்சரில் எதனா சர்வீஸ் சப்போர்ட்டிங் எதனா வேணாலும் நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம். இந்த பிரிண்டர் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாடல் வச்சு நான் சொல்கிற மாடலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. G3000 இந்த மாடல் வச்சு இந்த மாடல் பிரிண்டர் எனக்கு வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நான் ஃபர்தராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்ஸ் கேட்கும்போது நீங்கள் ரிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிரிண்டர் நீங்கள் வாங்குறதுக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். HP 1020ங்க. இது ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா 1018 சொல்லியிருந்தேன். 1020 இது 1020 ப்ளஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துது. இது பார்த்தீங்கன்னா 1020 ஹெச்பியில். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோனர் காஸ்ட்டு 400 ருபீஸ் வருது. நியூ டோனர் ரீப்ளிங் பார்த்தீங்கன்னா 200 தான் வருது. இது நியூ கேட்டேஜும் உங்களுக்கு ஒரு நீங்கள் ரீப்ளிங் பண்ணிங்கன்னா 2500 3000 காப்பி நீங்கள் வந்து பிரிண்டர் எடுத்துக்கலாம். ரொம்ப செலவு கம்மியான பிரிண்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் தாங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபங்க்ஷன் லேசர் பிரிண்டர், பிளாக் அண்ட் ஒயிட் தான் அது. இது வந்து ரொம்ப பாப்புலருங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பிரிண்டருக்கு வந்து ரொம்ப கிராக்கி அதிகம். செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப 8000 10,000லாம் விற்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான பிரிண்டர்ஸு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3500 வருங்க. இந்த பிரிண்டர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதனோட ஃபஸ்ட் டைம் ஒரு பவர் கேபிள் டேட்டா கேபிளும் கொடுத்துருவோம், ஒரு நியூ கேட்டேஜும் கொடுத்துருவோம் ஃபஸ்ட் டைமு. அதனால உங்களுக்கு எந்த செலவும் இல்லை. யூஸ் பண்ணி மறுபடியும் நீங்கள் பிரிண்ட்டுக்கு வேலையை வச்சுன்னா ரீப்ளிங்கும் பண்ணிக்கலாம். ரீப்ளிங் பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமாக காப்பீஸ் வரதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. 2500 மாறும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் டோனர் நம்ம கொடுக்குற டோனர் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 காப்பீஸ் தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரீப்ளிங் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சொல்லும்போது 2500 3000 காப்பி வந்ததுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரீப்ளிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு காப்பீஸ் அதிகமாக வரும். அதனால் என்னோட இந்த மாடல் பார்த்தீங்கன்னா HP சிங்கிள் ஃபங்க்ஷன் லேசர் பண்ணுறீங்க 3500 பார்த்தீங்கன்னா நியூ டோனர் கொடுத்துரும். 2 அதாவது பவர் கேபிளும் கொடுத்துரும், டேட்டா கேபிளும் கொடுத்துருவோம். அதனால் இந்த பிரிண்டர் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் இந்த பிரிண்டர் ஸ்டாக் இருந்ததுன்னா உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ரிப்ளை வந்தோடனே நீங்கள் ஃபர்தராக என்ன மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் பண்ணுவேன். அதுக்காக நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதுலேயும் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.